சில பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயிர் அறக்கங்க. அட விளங்காத பண்ணி பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பண்ணி பயில. ஜிபி முத்து அவர்களை பத்தி பேச அவர் பேசியிருக்காருல. சை நீ பதில் கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி போய் கண்டவனோட போய் திருப்பி நம்ம இழுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வேணாங்க. என்ன ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். கண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நான் சொன்னேன்னா அதில் காரணம் இருக்கும். அதாவது ஓப்பனாக சொல்லவா, லோக்கலாஸ்லாம் ரொம்ப லோக்கலாக பேசுவானுங்க. இவனுங்களாம் பற்றி நம்ம பேசுனோம்னா என்னோடது டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். ஓப்பனாக சீக்கிரமாக பேசுகிறாங்க லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்கிறது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க. அது கடைசியில் நம்மளை வளச்சு சுற்றி இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு உங்ககிட்டலாம் போய் நான் ஈக்குவலாக நின்று சண்டை போட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு அது டோட்டலாக ஒரு பெரிய இது. இப்போதான் இன்டர்வியூ பார்த்தா மாதிரிங்க செத்தப்பையில என்ன இதுல நீ பேசுறா? நீ ஜிபி முத்துன்னு சொன்னா அந்த அவனா ஒரு ஆளை அவன் அவன் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவன், கீழ்த்தரமானவனா? யாருல கீழ்த்தரமானவன்? இல்ல கீழ்த்தரமா நீ பேசுறா பாத்தியா? நீ தான் கீழ்த்தரமான ஆளு. செத்தப்பையில கீழ்த்தரமான ஆளு, அசிங்கம் பிடிச்சவன். அவன் எனக்கு தரதரமா இல்லையா? அப்ப சேலம் ஆத்தூர்ல வந்து ஜிபி முத்து கிட்ட உட்காந்தியா? அப்ப வந்து ஜிபி முத்து அசிங்கமா தெரியலையா? நீ ஒரு ஆளு மயிர்னு சொல்லி நீ பேசுற பத்தியா? பண்ணி மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன வந்து தராதரம் இல்லாம அது இல்லாத இது இல்லாம பேசுற நீ. இவரு வந்து எல்லாத்தையும் பேசுவாராம் வாங்குவாராம், கேட்டுக்கிட்டு மாட்டாங்க. இவரும் பேசியாச்சுன்னா உடனே இவரு வந்து டாக்டரா அதுல இருந்து இது பண்ணுவாங்களாம். யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு, கோமாளித்தனம், இந்த மாதிரி தனங்கள்லாம் ஒரு படிச்ச குவாலிஃபைடு பர்சன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணுமோ அதை தான் யூஸ் பண்ணணும். பிசியோதெரபி டாக்டர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நீ வந்து டாக்டர்னு சொல்லிட்டு உன் அதிகார மயிரை வச்சுட்டு இங்க காட்டாத என்ன புரிஞ்சுக்க. செருப்பத்துக்கு அடிச்சு போடுவாங்க மாட்டிச்சியாமா. யாருல வந்து கீழ்த்தரமான ஆளு? இல்ல நீ தான் கீழ்த்தரமா பேசுற எல்லாத்தையும். செத்த பயல பண்ணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கா நீ? நடிப்பு அரக்க விளங்காத பயல. மூஞ்சி மோரக்கட்டையும் இது ஒரு வளர்ச்சியோட உச்சகட்டம் தாங்க. வளர்ச்சி பிக் ஸ்கிரீன்ல வர்றோம், நடிக்கிறோம். நம்ம ஒன்னும் யாரையும் தப்பா பேசலையே. ஒரு கிளினிக் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஜாம்பவானுக்கு ஜாம்பா, வில்லனுக்கு வில்லன். அதாவது என்ன சொல்ல வருது, அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு ஜாம்பவான் வைங்க, என்கிட்ட இருக்கிற திறமையை கண்டென்ட் எடுத்து காட்டலாங்கன்னு நடிச்சு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வாட்டர் மெலன் மட்டும் பண்ணல, அவங்க எல்லாம் என்னைய ஃபேம் ஆக்கி விடல. ஏப்பா நான் கஷ்டப்பட்டு நடிச்சு ரீல்ஸ் போட்டு அதை மக்கள்லாம் பார்த்து வியூஸ் ஏறி ஓரளவு நான் நல்லா ஃபாலோவர்ஸ் வாங்கி எல்லாருக்கும் போக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன தலையில தப்பா ஊர் விட்டு ஊர் வந்து தேடி வந்து இன்டர்வியூ கொடுக்கணுமே. அட எரும மாட்டு பயல ஒன்னால வந்து எங்களையும் பேசுறாங்க. பேஜ்ல போவான், இன்ஸ்டாகிராம்ல வர்ற ஆட்கள், யூடியூப்ல வர்ற ஆட்கள், டிக்டாக்ல வர்ற ஆட்கள் இப்படி நம்ம விட்டாச்சுன்னா அவங்க நம்ம டைரக்டர் பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க சொல்லி பேசுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த கிளி இல்ல எருமாட்டு பயில நான் உனக்கு எட்டி விட பார்க்க மாட்டேன்னா. ஏறுமாட்டு பயில நீ வாயை திறந்தாச்சுன்னா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஐடிகாரங்களும் சூரியன பேண்ட்ஸோ டைரக்டரோட பேண்ட்ஸோ நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க? அவனு வாயை வச்சுட்டு அந்த பேயில போவோம். நம்ம அவங்களை ஏசுனா நீங்க ஏசுங்க. நீ மத்ததுக்கெல்லாம் வாய் தோற்பி இல்ல. சூரியன் அப்படிங்க இப்படிங்க உங்களுக்கு எங்க வாய் போச்சு? அவனுக்கு எங்க செருப்புல அடிங்க. நான் சொல்றேன் என் கையில மாட்டு கண்டிப்பா போலன்ற கிட்ட வந்து செருப்பு நானே அடிச்சு போவேன். ஆமா பண்ணி பயல சூப்பரா நடிக்கிறீங்க, பயங்கரமா இருக்கு உங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது. எப்படி இப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுள் ஒரு திறமையை கொடுத்துருப்பாருப்பா. சிலருக்கு சமையலுக்கு கொடுத்துருப்பாரு, சமையல் கலையில. ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாரு, ஒரு சிலர் படிப்புல கொடுத்துருப்பாரு, ஒரு சிலர் நடிப்பு, ரெண்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்படியும் நான் மல்டி டேலண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறவிலேயே அந்த கடவுள் வரம் கொடுத்துருக்கணும். மக்கள் கிட்ட கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் எய்ந்த ஒரே பிரம்மாஸ்திரம் வந்து நடிப்பு தான். நம்மளை வந்து மக்கள் வந்து புதுசா பார்த்தோன்னே பரவாயில்லையே எல்லாமே செய்யறாரு, அதுதான் growth-ஓட முக்கியமான வளர்ச்சி. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா. நடிப்பு அரக்கலாம், நடிப்பு புடுங்கி நீ செத்த பையில பண்ணிக்கு பிறந்த பண்ணி பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வாயை சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம் சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, கேவலமா இருக்குல்ல. பண்ணி பையில இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பையில நீல நடிப்பு அரக்கணுச்சுன்னா அப்ப சிவாஜி கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம்? அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ. விளங்காத பையில நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம். கண்ட இளவ பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அலையறாம பாருங்க.
இவெல்லாம் ஒரு ஆளு ரிப்போர்ட்டரை பேசுறா, மீடியாவை பேசுறா, அதை பேசுற வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. இப்போ ரீசெண்டா கருப்பு படம் ட்ரைலரை பார்த்துருந்தோம். இந்த வாட்டர்மெலன் கஜினி படத்துல அவர் பண்ணதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பொதுப்படையா கண்ணு ஒரு விஷயம் நல்ல ட்ரெண்டிங்கா இருந்தா அந்த படத்துல யூஸ் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? பட் அது அவர் தானே பண்ணாரு ஃபர்ஸ்ட். நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அவரை விட நல்லா பண்றதா நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையா இல்லையா தெரியல. கான்ட்ரோவர்சி வேணாங்கண்ணே. இது கான்ட்ரோவர்சியா? கான்ட்ரோவர்சியா டீசெண்டாக. இதுல என்ன கான்ட்ரோவர்சி இருக்கு? நல்லதே கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்லதே கேட்க மாட்டோமா இன்டர்வியூல? ஆமாமா. இல்ல அண்ணே ஏன் உங்ககிட்ட எத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, எங்க போனாலும் ஏன் கத்துறாங்க, உங்க சீன் படம் வந்துட்டானா ஏன் விசில் சவுண்ட் பறக்குது, அதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையே. வருது கேட்கறது ஃபுல்லா நெகட்டிவா கேட்கறீங்க. ஸ்கூலுக்குலாம் நீங்க சீஃப் கெஸ்டா போறீங்க, அதை பத்தி கேட்டீங்களா? பிளஸ் இல்ல மைனஸா கேட்கறீங்க. பெரிய பெரிய காலேஜுக்கு போறீங்க, மதுரையில இருந்து வந்து சென்னையில இருக்கிற காலேஜுக்குலாம் சீஃப் கெஸ்டா போறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. விளங்காத பையில மீடியா இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப. விளங்காத பையில மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு. தகுதி கேட்ட பையில மூஞ்சி மோரையும் பாரு. அலுமின தர்பூசணி, அருமை தர்பூசணி. சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு என்னைக்குமே கண்டென்ட் வந்து தானா பண்ணணும்ல, அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறீங்க. சூர்யா சார் எனக்கு கீழே அங்க விளங்காத பயில உன் நடிப்பு உன் மூஞ்சி மோரையும் பார்த்தால கேவலமா இருக்கு. நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இதை விசாரிக்கணும் முதல்ல. டீசென்டான டாக்டர்னா இந்த மாதிரி தற்கொலையா பேச மாட்டாங்க. டாக்டர் படிச்ச ஆட்கள் எவ்வளவு கௌரவமா எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க. அட தற்கொலை பயல.